பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஆண்டவராகிய தேவன் ஏசாயா தீர்க்கனுக்கு வெளிப்படுத்தின கிறிஸ்துவின் முதலாவது வருகை, கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த காரியத்தில் சில நாமங்களை ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நாமங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். விசேஷமாய் கடந்த சில நாட்களாக அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன் என்ற 3 நாமங்களை நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு அவர் நித்திய பிதா என்கிறதான ஒரு நாமத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அவர் நித்தியமானவர். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நித்திய வெளிச்சமாயிருப்பார் என்று. நித்திய பிதாவாகிய தேவன் நமக்கு என்றென்றைக்குமே நித்திய வெளிச்சமாயிருப்பார். அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் வந்து எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஜீவ ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒளியாக இந்த உலகத்துக்கு வந்தார் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில அந்த ஒளியாகிய தேவன் தான் நித்திய வெளிச்சமாய் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறார். அவர் நித்திய வெளிச்சமாய் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருளுக்கு இடமே இல்லை. துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லுகிறார். இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லுகிறார். இந்த 24ஆம் தேதி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பேன். அவர் நித்திய பிதா என்று வெளிப்பட்டார். இந்த காலை வேளையிலே அவர் நித்திய பிதா, அவர் நித்திய வெளிச்சம். ஆகவே நம்முடைய துக்க நாட்கள் இன்றைக்கு முடிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசித்தால் நித்திய காலமாக உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில துக்க நாட்களுக்கு இடமே இல்லை. துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இங்கே ஆண்டவர் எப்படி வெளிப்படுகிறார்? நமக்கு நித்திய புயங்களாக. அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம் என்று வேதம் சொல்லுகிறது. நித்தியமாய் இருக்கக்கூடிய அவருடைய புயங்கள் அது நமக்கு ஆதாரமாய் இருக்கிறது. நமக்கு எதிராக வருகிற சத்துருக்களை நாம் துரத்தி அழித்து போடு என்று கட்டளையிடுவார். நாம் சத்துருக்களை அழித்து போடுவோம். வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாம் அப்படி எதிர்த்து நிற்பதற்கு ஆண்டவரே நமக்கு நித்திய புயமாக, ஆதாரமாக நம்மோடு கூட இருந்து செயல்படுகிறார். ஆகவே எதை குறித்தும் பயப்படாதபடி நாம் முன்னேறி செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இங்கே
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வலது பாரிசத்திலிருந்து நமக்கு ஒரு நித்திய பேரின்பம் கிடைக்கிறது. நித்திய பேரின்பம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்றென்றைக்கும் அழியாத ஒரு பேரின்பம். அதிலே துக்கம் இல்லை, கவலை இல்லை, பாரம் இல்லை. என்றென்றைக்கும் அழியாத நித்திய பேரின்பத்தை ஆண்டவர் தருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26 அதிகாரம் 4 சொல்லுகிறது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நித்திய கன்மலையாய் நம்மோடு கூட இருக்கிறார். என்றென்றைக்கும் நம்மோடு கூட அவர் கடந்து வருகிறார். அவரே நம்முடைய நித்திய கன்மலையாய் நம்மோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை அந்த கன்மலை வெடிப்புக்குள் மறைத்து, அந்த கன்மலையின் நிழலுக்குள் மறைத்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 8 சொல்லுகிறது, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நித்திய கிருபை, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஆகவே அவர் என்றென்றைக்கு மாறாதவர். நித்திய கிருபையோடு நமக்கு இறங்கி நம்மை மீட்டு பாதுகாக்கிற தேவன். 1 யோவான் 2 அதிகாரம் 25 சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவருடைய வாக்குத்தத்தம். இந்த காலை வேளையிலே அவர் நித்தியமான தேவன், அவர் நித்திய பிதா என்று ஆண்டவர் வெளிப்பட்டார். ஏசாயாவுக்கு இயேசு கிறிஸ்து பூமியில் அவதரித்த பொழுது அவரை குறித்து ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் தான். முதலாவது, அவர் அதிசயமானவர் என்கிற நாமத்திலே வெளிப்பட்டார். இரண்டாவதாக, ஆலோசனை கர்த்தராக வெளிப்பட்டார். நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். மூன்றாவதாக, வல்லமையுள்ள தேவனாக நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நான்காவதாக, நித்திய பிதாவாக நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நித்திய வெளிச்சம். அவர்தான் நமக்கு நித்திய புயங்களாய் ஆதாரமாய் இருக்கிறார். மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்திலிருந்து நித்திய பேரின்பம் நமக்கு உண்டாகிறது. அவர் நம்மோடு நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஆகவே கடைசியாக நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் நித்திய ஜீவனையும் அளிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே அந்த நித்திய பிதாவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாம் துதிப்போம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற வார்த்தையை கொடுத்து நித்திய பிதாவாக வெளிப்பட்ட ஆண்டவர் நித்திய வெளிச்சமாய் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நீர் வழிநடத்த போகிறபடியினாலும் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீ நித்திய புயமாக வெளிப்படுகிறேன். ஒவ்வொருவரோடும் நித்திய புயமாய் இருந்து சத்துருக்களை துரத்திவிட பலன் தருவீராக. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நித்திய பேரின்பத்தை இந்த காலை வேளையில கொடுக்கிறபடினாலும் உமக்கு நன்றி. நீர் ஒவ்வொருவரோடும் நித்திய கன்மலையாயிருந்து வழி நடத்துகிறபடினாலும் உமக்கு நன்றி. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று வாக்கு பண்ணினபடியினால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.